மகாபாரதம் உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்று. இந்து சமயத்தின் புனித நூலாக விளங்கக்கூடிய பகவத்கீதையும் இந்த இதிகாசத்தின் ஒரு பகுதி தான். மனிதன் எந்த நேரத்திலும் தர்மத்தின் வழி தவறாது நடக்கணும் என்று ஒரு உயரிய தத்துவத்தை நம்ம எல்லாருக்குமே உணர்த்தது மகாபாரதம். இந்த மகாபாரதம் பாரத மகா காவியம் என்று கூட அழைக்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாபாரதத்தை இயற்றியவர் தான் வேதவியாசர். இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளு தாத்தா என்று அறியப்படுகிறார். இவருடைய பிறப்பின் கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வேதவியாசர் பார்த்தீங்கன்னா பராசர மகரிஷி என்பவருக்கும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவராக அறியப்படுறாரு. இந்த பராசர மகரிஷி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர். இவர் ஒரு முறை என்ன பண்றாருன்னா, யமுனை நதி இருக்குல்ல, அந்த யமுனை நதியோட அருகாமையில பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நதியை கடக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு மரப்படகுல அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அடுத்த கரைக்கு விடக்கூடிய ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மீனவ இனத்தை சேர்ந்த பெண்ணான சத்தியவதி. இந்த செயலை பார்த்த உடனே பராசர மகரிஷிக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. உடனே சத்தியவதி கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பெண்ணை அணுகி அங்க போயிட்டு என்னையும் அதே மாதிரி அடுத்த கரைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதி கிட்ட கேட்குறாங்க. உடனே சத்தியவதியும் பராசர மகரிஷியை படகுல ஏத்திக்கிறாங்க. அப்போ படகுல போயிட்டே இருக்க சொல்ல பாதி வழியில பராசர மகரிஷி சத்தியவதி மீது அவர் கொண்டுள்ள விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. ஆரம்பத்துல சத்தியவதி இது கேட்ட உடனே தயங்குறாங்க. ஆனா பிறகு அவங்க சம்மதிக்கிறாங்க. ஆனா ஒரு 3 நிபந்தனையை அவங்க விதிக்கிறாங்க. முதல் நிபந்தனை என்னன்னா, நம் இருவரையும் யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2வது நிபந்தனை என்னன்னா, என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த மீன் நாத்தம் வாசனையா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3வது என்னன்னா, என்னோட குழந்தை அறிவாளியாகவும் நல்ல படித்தவனாகவும் என்ன மாதிரி ஒரு மீனவனா இல்லாம ஒரு முனிவனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிபந்தனைகளை வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே பராசர மகரிஷி இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு தலையசைச்சு ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரியே கொடுத்துடுறாரு. பின்னர் 2 பேருமே போயிட்டு அன்றைய தினம் ஒரு தீவுல இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் தான் வேதவியாசர். வேதவியாசர் கருமை நிறத்துல காணப்பட்ட அவருக்கு கிருஷ்ணா என்ற பெயரும் உண்டு. ஆக அவர் அந்த தீவுல பிறந்ததுனால துவைபாயனர் என்ற பெயரும் உண்டு. ஆக வேதவியாசரோட முழு பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ண துவைபாயன வேதவியாசர். இப்படிதான் வேதவியாசர் பிறந்ததாக மகாபாரதத்துல குறிப்பிடுறாங்க.